கவரில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? தேர்ட் ஆயின் கவரை பிரிச்சுட்டேன். ஆட்டுக்கால் இருக்குது. ஆட்டுக்கால் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் ஆட்டுக்கால் அவங்களே கழுவி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம திருப்திக்கு ஸ்டீல் நார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். நான் இதுக்கோசமே நான் ஸ்டீல் நார் வச்சுருப்பேன் நான் வீட்டில். அதை போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு காலாக எடுத்து பிரித்து பார்த்துட்டு கருப்பாக இருக்கும் கறி சுட்டு இருப்பாங்களா, நல்லா கழுவிடணும். கழுவிட்டால் நல்லாயிருக்கும். முடி இருக்காது, கறி இருக்காது. நல்லா ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கழுவிடுவேன். கழுவிட்டு குக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டால் கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு. போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும், ஏன்னா பருப்பு பொங்கி வந்துடும். அதனால் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட பிறகு விசில் வரட்டும். அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். விசில் வருத எண்ணெய் ஊற்றியே பொங்கி போச்சு. குழம்புக்கு தேவையான மசாலாலாம் பட்டை லவங்கம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கடுகு போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. பட்டை லவங்கம், கரம் மசாலா போட்டாச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கால் வாழ்ந்து நல்லா சாப்பிடுங்க இட்லிக்கு. வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடணும் எப்போவுமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாக்கா இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாக்கா ஒரு மாதிரி வாசனை வரும், நல்லா இருக்காது. இஞ்சி போடுற மாதிரி வாசனை வரும். வெங்காயத்தை போட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோடய குழம்பு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். தக்காளி போட்டு வதக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கணும், பெரிய பழம். நீங்கள் சின்ன தக்காளியை 2 எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போட்டாக்கா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா வரும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தை நல்லா வதங்கணும். வதங்கியாச்சு. நல்லா போட்டு கரண்டியில் நல்லா போட்டு குத்தினுக்கிறேன். அதை கொலை பண்ணினுக்கிறேன். நல்லா வேக வச்சிட்டாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். தண்ணி ஊற்றாத வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி. ஆட்டுக்கல்லே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்டர் தண்ணியோ எந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பூச்சி வந்துடுச்சு. இந்த பதத்தில் ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 6-7 விசில் போட்டேன். 6 விசில் போட்டு நல்லா இருந்துச்சு. பருப்பு கீழே இருக்குது பாருங்கள். பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. ஆட்டுக்கால் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காவை உடச்சி குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாப்பா எடுத்துக்கிட்டா. தேங்காவை உடச்சா போதும், இந்த பசங்களுக்கு கிட்டவே நிற்குங்க. தேங்காவை வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சி ஜார் தான் அது. தேங்காய் போட்டுட்டு மிளகு போடணும். கண்டிப்பாக மிளகு போட்டே ஆகணும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சவுண்டு கேட்காது உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிடணும். அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ, காரம் எவ்வளோ தேவையோ, மிளகு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கால் நல்லா வெந்து போச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மட்டும். இது எங்கள் 150 வருஷத்துக்கான ரெசிபி. இது யாரும் உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யணும் எல்லாம் விளாவரியாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கொதிச்சு பாருங்கள். இந்த தேங்காயும் அந்த பருப்பு அந்த ஆட்டுக்கால் மிளகு அதெல்லாம் வாசனை பயங்கரமாக தூக்குது. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு அப்படியே இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இட்லி பானையில் இட்லி பார்க்கும்போதே நமக்கு முடியல. இட்லி வெந்துட்டுருக்கு பாருங்கள். இட்லி மேலே அந்த ஆட்டுக்கால குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டாக்கா அப்பா எதுவுமே தேவையில்லை நமக்கு. ராஜ்கிரண் மாதிரி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ராஜ்கிரண் சார் சாப்பிட்டு வரலாம், அந்த மாதிரி சாப்பிடலாம். தேங்க்யூ கைஸ்.